வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். தெரப்பியூட்டிக் மியூசிக் என்ன சொன்னால், மியூசிக்கை மருந்து போல் பயன்படுத்துகிறோம். மருந்து எப்போவுமே சுகவீனமாக ஆன பிறகு சாப்பிடக்கூடியது மருந்து. சுகவீனமே வரக்கூடாது. எப்பொழுதுமே சுகம் சுகமாகவே இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சில மருந்துகள், சில மூலிகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்க முடியும். நம்ம சரீரம் என்ன சொன்னால், இந்த உடல் வாதம், பித்தம், கபம், இது மூன்றினாலும் அது என்ன இருக்கும், இது மூணும் அதில் இருக்கும். வாதம் மேலிட்டால் அது ஒரு மாதிரி சில எலிமெண்ட்ஸ்லாம் வரும். சில சமயம் பித்தம் மேலிட்டால் அதுபோல் சில அதுக்கு தொடர்புடைய சில எயில்மெண்ட்ஸு, அது சுகக்கேடெல்லாம் இருக்கும். அப்புறம் வாதம், பித்தம், கபம், அதாவது சளி மேலிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி சில வியாதிகள், சில எயில்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். இதை எல்லாமே வியாதின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குன்னா, தொடர்ந்து ப்ரொலாங் கண்டிஷன், க்ரானிக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் தொடர்ந்து ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தான் அது வியாதின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு ஸ்டொமக் அப்செட் இருக்குது, சில சமயம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்னும் சில சமயத்தில் லைட்டாக என்ன இருக்குது, இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது, நாஸ்ட்ரில்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, சரியான ரன்னிங் நோஸ் இருக்குது, அதுபோலெல்லாம் சொன்னால் இதெல்லாம் ஒரு எயில்மெண்ட், சாதாரண எயில்மெண்ட்டு. இது என்ன பண்ணோம், ட்ரீட் பண்ணாலும் ஒரு வாரத்தில் சரியாக போகும், ட்ரீட் பண்ணாட்டாலும் வாரம் 10 நாளுக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு இருக்கலாம். ட்ரீட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால், யூ ஹேவ் டு டேக் இன்டேக் ஆஃப் ஃபுட் ஆர் டு டேக்கன் இல்லையா, சாப்பிட்டாகணும். இன்டேக் ஆஃப் ஃபுட் ரெடியூஸ் ஆகிரும். அது ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா எனர்ஜி இல்லாத போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாட் எவர் தி சின்ன கண்டிஷன் டிஸ்டர்பன்சஸ் இன் ரொட்டீன் தட் கேன் பி அட்டெண்டட். யூ ஹேவ் டு டேக் மெடிசன் அக்கார்டிங்லி. டஸ் இட் ரிக்வயர்? அதுக்கு அது கவனிப்பு தேவை. அதனால் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட இந்த வாதம், பித்தம், கபம், அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, அப்புறம் துவர்ப்பு, கசப்பு, அதெல்லாமும் கூட அதில் சேர்ந்தது தான். ஸோ அந்த அடிப்படையில் ஆயுர்வேத அடிப்படையில் வாதம், பித்தம், கபம்க்கு 3 விதமான திரிகுணம் ஆஃப் தி சரீரம், 3 விதமான குணங்கள் அந்த சரீரத்துக்கு என்ன உண்டு. அதே மாதிரி நம்மளோட எயில்மெண்ட்டில் 6 விதமான சுவைகள் என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துலலாம் கூட இசை ஒரு மருந்து போல் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மருந்து பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மருந்து இந்த அளவுக்கு தான் எடுக்கணும், 8 கிராம் தான் எடுக்கணும், 4 கிராம் தான் எடுக்கணும், 2 மில்லிகிராம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க. 2 mg அப்படின்னு சொன்னால் அது மருந்தை அளவாக கொடுத்து ஒரு நாளில் 3 அல்லது 4 முறை மருந்து எடுத்துக்கொண்டால் அது எப்படி சஸ்டைன்டு ரிலீஃப் கிடைக்கிறதா, அப்புறம் மாடரேட் ரிலீஃப் கிடைக்கிறதான்னு நம்ம பார்க்க முடியும். இது ஆங்கில முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அலோபதிக் மருந்துக்கும் ஏற்புடையது தான். ஆயுர்வேத முறைப்படியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துக்கும் இந்த கணிப்பு இருக்கே அது ஏற்புடையது தான். ஸோ ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை, 3 முறை அல்லது 3 அல்லது 4 முறை, எது நம்ம அந்த எயில்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுக்கிறோன்னா, அந்த ஒரு முறை மருந்து எடுக்கும் பொழுதும் ஒரு 2 அல்லது 5 நிமிஷம், 5 அல்லது 9 நிமிஷம் அந்த மாதிரி அளவுக்கு இசையை நம்ம கேட்டுட்டு அப்புறம் மருந்து எடுத்துக்கிறது கூட சிறப்பு பயன் தரும். எதுபோல் இசைன்னு சொல்லும்போது அந்த இசை சிறப்பாக தயார் பண்ணி தராங்க இல்லையா, அவங்க பார்த்து தருவாங்க. அதில் எந்த மாதிரி நோட்ஸ் இருக்கணும், எந்த ஸ்வரத்தை சஸ்டைன் பண்ணி வாசிக்கணும், எந்த ஸ்வரத்துலேருந்து முதல்லேருந்து வாசிக்கணும். சில சமயத்தில் நம்ம சில ராகங்கள்லாம் வாசிக்கிறோம், பாடுறதுக்கு ஒரு முறைமை இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஒரு மேளகர்த்தா ராகத்திலலாம் இப்படி தான் ஆரம்பித்து பாடணும். அப்புறம் சாதாரண ஜன்ய ராகம், உபாங்க ராகம், ஔடவ ராகங்களை இப்படி தான் ஆரம்பித்து பாடணும். சில சமயத்தில் ஸ்டார்டிங் நோட்ஸ் இருக்கே, ஆரம்பிக்கும்போது இந்த ஸ்வரத்துலேருந்து தான் ஆரம்பித்து பாடணும், அப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா சங்கீத சாஸ்திரம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் நம்ம அனுசரிக்கக்கூடியது சரியானதாக இருக்கணும். பாக்கி இடத்துலலாம் பண்ணால் நம்மளுக்கு தவறோட கூட ஆரம்பிச்சிடலாம் கூட, அப்புறம் அதில் நம்ம என்ன செய்யலாம், அதை சரிப்படுத்த முடியும். ஆனால் சங்கீதம் மட்டும் ஆரம்பித்ததாலும் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும், சங்கீதத்தில் கரை கண்டவன்னு சொன்னால் அதில் இருக்கா, அப்படி ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே மூழ்கின்னு தான் இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சதை எடுத்துகிட்டு வெளியில் பாடிட்டு தே ஆர் கிளைமிங் எங்களுக்கு நல்லா பாட தெரியும்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அதுபோல் வரும்பொழுது எவ்வளவு எடுத்து பாடினாலும் அது பிழையில்லாமையும் திருத்தமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் ஸ்வரஸ்தானங்களில் மாறுபாடு இல்லாததாகவும் இருக்கணும். அப்போ தான் எடுத்துக்க முடியும். எல்லா படிப்புலேயும்
40 மார்க் வாங்கினா பாஸு உண்டு இல்லைவா? சிலப்போ அட் த ரேட்டு ஒன்று கூட பெருசாக சொன்னால் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்லலாம் 55% வாங்கினா தான் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்வரம் சரியாக பாடினா சரியான்னு சொன்னால் இது நகைப்புக்கிடம், அது நம்ம சரியாக பாடுறோம்னு எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு பாட தெரியல, ஒய் ஆர் யூ கம்மிங் ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்டுடுவாங்க. அதனால் சாதாரண பாடங்களுக்கு, அதாவது வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா பாடங்களுக்கும் ஒரு 40லேருந்து 55 மார்க் வாங்கினா பரவாயில்ல, உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆனால் அதே கேஸ் அந்த ஃப்ரேஸ் வந்து சங்கீதத்துக்கு ஏற்புடையதன்று. சங்கீதத்தில் இருக்கிறதே 7 ஸ்வரங்கள் தான். அந்த 7 ஸ்வரங்களோட காம்பினேஷன் தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அதில் ஒரு 4 ஸ்வரம் நல்லா பாடுவேன், பாக்கி ஸ்வரங்கள்லாம் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்புடையதன்று. அது வந்து நகைப்புக்கிடம். அது என்ன பண்ணுவாங்க, அது நம்மளை தே வில் பிரஷ் இட் அசைட், நம்மளோட அறிவுன்னு சொல்கிறோமே இசையில், அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. அதனால் 7 ஸ்வரங்களுக்கு தொடர்புடைய எல்லா இசையும் நம்ம பயின்று அதை பாடி பழகி மேலே கொண்டு வரணும், மெருகேற்றணும். ஆனால் செய்வது குறைவாக இருந்தாலும் அதை வந்து சிறப்பாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும். பிழை என்பது அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாதது. பிழைக்கு அங்கே இடமில்லை, அனுமதி இல்லை. இடமில்லைன்னா அனுமதியே இல்லை. அதனால் பிழை இல்லாமல் பிழை திருத்தமாகத்தான் நான் பாட வேண்டும், இசையை இசைக்க வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இசையை இசைக்கும்பொழுது அதுவே மருந்தாக அமையும். எப்படி இந்த மாதிரி பாடங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்ய சொல்கிறோமோ, அதுபோல் ஒரு 10 நிமிஷம் ஒரு இசையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடங்களை படிக்க துவங்கினா அது நல்லபடியாக மனசில் பதியும். we can able to reproduce it very well, that registers very well. நம்மளோட மூளையில் சில வேலையெல்லாம் செய்யறதுன்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். நியூரல் நெட்வொர்க்கு, அப்புறம் வந்து சென்ட்ரல் டெண்டன்சி, நியூரல் லூப்பு, ஒரு நியூரல் சிப்பு அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அதில் சேகரித்து வைத்துக்கொள்ளக்கூடிய செய்தியை இது மாதிரி இசைக்கு பிறகு கேட்கும்போது அது என்ன பண்ணும், சிறப்பாக சேகரித்து வைத்துக்கொள்ளும். எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் இட் பிட் ஈஸியர் ஆல்சோ, அது கூட இருக்கும். மீண்டும் அதை கேட்கணும், மீண்டும் அதை பாடி பார்க்கணும்னு சொன்னால் அது என்ன பண்ணும், வரிசை அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் நிதானமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஓடையில், நீர் ஓடையில் எப்படி ஒரு அமைதியாக நீர் போய்கொண்டே இருக்குமோ, அதுபோல் இசை வந்து அந்த ஃபோல்டர்லாம் திறக்கும் பொழுது அப்படி ஈஸியாக அது போல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இசை என்பது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறுதுணையாக, அதற்கு உறுதுணையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு மருந்து போலவும் பயன்படும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.